குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம ரிவர் போட் ப்ராப்ளத்தை பற்றி பார்க்கலாம். இது எப்படி வந்து நீட் லெவலில் அப்ளை பண்ணலாம், என்னென்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இப்போ பார்த்தோன்னா இது ஒரு ஆறு. இந்த ஆற்றினுடைய அகலம் வந்து நம்ம என்னென்னு எடுத்துருக்குன்னா W, வித் ஆஃப் த ரிவர். அப்போ W என்பது என்ன அப்படின்னு சொன்னால் வித் ஆஃப் த ரிவர். இது அகலம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து ஒரு தண்ணீரானது இந்த ரிவரில் வந்து பாயுது, அதை பார்க்கலாம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா தண்ணீரானது ஒரு டைரக்ஷனில் பாஞ்சிட்டு போயிட்டுருக்கு. த வாட்டர் இதர் இந்த ரிவரில் வந்து ஒரு தண்ணீரானது ஒரு டைரக்ஷனில் எக்ஸ் டைரக்ஷன் நம்ம எடுத்துப்போம். ஒரு பிளான் பண்ணிக்கோ, ப்ளஸ் எக்ஸ் டைரக்ஷனில் போகிற மாதிரி நம்ம எடுத்துப்போம். அப்போ இந்த டைரக்ஷனில் தண்ணீரானது பாஞ்சிட்ருக்கு. இதில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், இங்கே வந்து நம்ம போட் இருக்குது. நம்மளுடைய போட் எங்கே போகணும் அப்படின்னு சொன்னால், வெயிட், நம்மளுடைய போட் போயிட்டு இந்த டைரக்ஷனில் இங்கே மீட் ஆகணும். ஆனால் தண்ணீருடைய ஓட்டத்தின் காரணமாக இந்த போட் என்ன பண்ணும், அடித்து செல்லப்பட்டு ஒரு குறிப்பிட்ட தொலைவில் போய் நிறுத்திடும். ஆனால் நம்மளுடைய எய்ம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த போட்டு நம்மளுடைய எய்ம் என்னன்னா, இந்த போட் வந்து இங்கே போய் நிற்கணும். ஆனால் அங்கே நிற்காது. ஏன்னா தண்ணீருடைய ஓட்டத்தின் காரணமாக ஒரு இடத்துல போயிட்டு தள்ளி கொஞ்சம் நிற்கும். அதுக்கு பேர் என்னன்னா ட்ரிஃப்ட்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மளுடைய எய்ம் ஃபுல்லாக இந்த ஆப்போசிட் டைரக்ஷனில் நிற்கணும். இப்போ இங்கே திருப்பி பாருங்கள், நான் இந்த தண்ணீரானது இந்த போட்டை இந்த டைரக்ஷனில் எடுத்துகிட்டு போகிறேன். அப்போ இந்த டைரக்ஷனில் போகும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக தண்ணீருடைய ஓட்டத்தின் காரணமாக அதையே சேர்ந்து அப்போ எங்கே போய் ரீச் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம எங்கே ரீச் பண்ணுறோமோ அந்த இடத்துல ரீச் ஆகிடும். அப்போ பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் தீட்டா என்ற ஒரு கோணத்தில் நம்ம சென்று கொண்டிருந்தால் கரெக்டாக நம்ம போய் ரீச் ஆகிடுவோம். அப்போ தண்ணீரானது ஒரு ஓட்டம் ஒரு டைரக்ஷனில் போயிட்டுருக்கு. அப்போ என்ன டைரக்ஷனில் போயிட்டுருக்கு, இந்த டைரக்ஷனில் போயிட்டுருக்கு. அப்போ இது என்னன்னா வெலாசிட்டி ஆஃப் ரிவர். அப்போ பார்த்தீங்கன்னா VR என்பது வெலாசிட்டி ஆஃப் ரிவர். நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த பாயிண்ட்ல இருக்கும், ஏன்ற பாயிண்ட்ல இருக்கும். நம்மளுடைய எய்ம் ஃபுல்லாக Bன்ற பாயிண்ட்ல போய் ரீச் ஆகணும். நம்ம ஏல இருக்கிறோம், ஆனால் Bல பாயிண்ட்ல போய் ரீச் ஆகிறோம். ஆனால் தண்ணீரினுடைய ஓட்டத்தின் காரணமாக நம்ம எங்கே போய் நிற்போம் அப்படின்னு சொன்னால் Cன்ற பாயிண்ட்ல போய் ரீச் ஆகும். இதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னால், இது என்ன பண்ணால் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் நிற்கும். இது வந்து எக்ஸ்ன்னு சொல்லுவோம். இதுதான் என்னன்னு சொல்லுவோம்னா ட்ரிஃப்ட் டிஸ்டன்ஸ். கொஞ்சம் தள்ளி ஒதுக்கப்பட்ட ஒரு தொலைவில் போயிட்டு நம்ம எக்ஸ்ன்ற தொலைவில் போய் நிற்போம். இந்த ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் நம்மளுக்கு தெரியும். ஆனால் நம்ம ஏன்ற பின்ற பாயிண்ட்ல போகணும் அப்படின்னு சொன்னால் ஒரு டீட்டான்ற கோணத்தில் செங்குத்தை பொறுத்து ஒரு டீட்டான்ற கோணத்தில் நம்ம வந்து பயணம் செஞ்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக பின்ற புள்ளியில் போய் ரீச் ஆயிடும். இதுதான் நம்மளுடைய கான்செப்ட். ஓகே, இப்போ இதில் என்னென்ன சார் இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ இங்கே போகும்பொழுது வெலாசிட்டி ஆஃப் போட் வித் ரெஸ்பெக்ட் டு ரிவர். அப்போ VBR என்பது என்ன அப்படின்னு சொன்னால், velocity of boat with respect to river. ஆற்றை பொறுத்து படகின் வேகம். VBR ஆற்றை பொறுத்து படகின் வேகம். VR ஆற்றின் வேகம். அப்ப இந்த பக்கம் போகும்பொழுது இது போட்னு வச்சுக்கலாம். அப்ப V போட். அப்ப VBன்றது வந்து என்னன்னா velocity of boat. அப்போ நம்மளுடைய இதுதான், இவ்வளோதான் முடிஞ்சிச்சு. சிம்பிள் கான்செப்ட். ஏல ஸ்டார்ட் பண்ணுறோம், பியில் போய் ரீச் ஆகணும். ஆனால் நம்மளால முடியாது. சின்ற பாயிண்ட்ல போய் ரீச் ஆகும். ஆனால் அந்த சின்ற பாயிண்ட்ல ரீச் ஆகாமல் நான் ஏபி பாயிண்ட்ல ரீச் ஆகணும்னா ஒரு டீட்டான்ற கோணத்தில் நான் வந்து போட்டை நான் இயக்கணும்னா ஆட்டோமேட்டிக்காக பியில் போய் ரீச். இவ்வளோதான் சின்ன கான்செப்ட். இதுலேருந்து என்னென்ன சார் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க? ஃபர்ஸ்ட்டு எவ்வளோ டைம் எடுத்துக்கும் இந்த டைரக்ஷனில் போகிறதுக்கு, எவ்வளோ டைம் எடுத்துக்கும்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டைம் எடுத்துக்கும். டைம் அப்போ நம்மளுக்கு தெரியும் டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டி. அப்போ பார்த்தோன்னா வித் டிவைடட் பை
நம்மளுக்கு என்னன்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி இங்க நடக்குது. ஓகேவா? அப்ப இந்த இடத்துல இந்த என்னது சொல்லியிருக்கேன், படகு ஆற்றை பொறுத்து பயணம் செய்யும் பொழுது இது 2 டைமென்ஷனல். அப்ப 2 கூறுகளாக நம்மளுக்கு பிரியும். ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சதுதான் VBR cos θ, இன்னொன்று VBR sin θ. உங்களுக்கு தெரியும். அப்ப செங்குத்தை பொறுத்து VBR cos θ, VBR sin θ என்ற 2 கூறுகளாக பிரியும். அப்ப இந்த VBR cos θ என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா செங்குத்தாக இந்த படகை இழுத்து செல்லும். VBR sin θ என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா இங்க கிடைத்தளமாக படகை இழுத்து செல்லும். இவ்வளவுதான், 2 கான்செப்ட் தான். அப்ப நம்மளுக்கு ஒரு क्वेश्चंस கேக்குறாங்க. அப்ப பார்த்தனா x டைரக்ஷன்ல போட் வந்து x டைரக்ஷன்ல எப்படி சார் டிராவல் பண்ணும் அப்படின்னா இங்க நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா, இங்க என்ன இருக்கு, வெலாசிட்டி ஆஃப் ரிவர். அப்ப வெலாசிட்டி ஆஃப் ரிவர் இப்படி இருக்கு, இது மாதிரி இருக்கு. இது +x, இது -x, இது +y, இது -y. அப்ப +x. அப்ப பார்த்தனா VB x டைரக்ஷன்ல போட் பயணம் செய்தால் அதனுடைய திசைவேகம் எவ்வளவு அப்படின்னு சொன்னா velocity of river minus VBR sin θ. சார் அதுவே போட் செங்குத்தான திசையில் சென்றால், அப்ப செங்குத்தான திசையில் சென்றால் VBY is equal to VBR cos θ. அவ்வளவுதான்பா. ஒரு சின்ன ஒரு क्वेश्चन. அப்ப அந்த படகு x தொலைவில் x அச்சு வழியாக செல்லும் பொழுது அதனுடைய வேகம் கேட்டனா இந்த क्वेश्चन. y அச்சு வழியாக செல்லும் பொழுது செங்குத்தாக செல்லும் பொழுது VBY. முடிஞ்சிச்சு. ஒரு சின்ன ஒரு கான்செப்ட். ஓகே, இப்போ நம்ம டைமை கண்டுபிடிக்கலாம். அப்ப டைம் t is equal to W by எந்த டைரக்ஷன்ல போகும் நம்மளுக்கு தெரியும். எந்த டைரக்ஷன்ல இப்ப நம்ம போகும், செங்குத்து. அப்ப செங்குத்து திசைவேகம் தான் நம்மளுக்கு பயன்படும். அப்ப therefore VBR cos θ. அவ்வளவுதான்பா. அப்ப எவ்வளவு காலம் எடுத்துக்கும், ஒரு கரையை கடப்பதற்கு எவ்வளவு காலம் எடுத்துக்கனா W by VBR cos θ. ஒரு கான்செப்ட் முடிஞ்சிச்சு. அதுக்கு அடுத்தது சார் இந்த x தொலைவை கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்படின்னா என்னது, ஒதுங்கின தொலைவு. அப்ப ஒதுங்கிய தொலைவு தமிழ் இங்கிலீஷ்ல என்ன சொல்றாங்க, drift distance. அப்ப அந்த drift distance கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்ப drift distance x is equal to velocity. எந்த டைரக்ஷன் velocity எங்க போகுது, ஹரிசாண்டல்ல போகுது இல்லையா. அப்ப பார்த்தனா v boat x direction into time. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அப்ப VBX பாருங்க, VB x டைரக்ஷன்ல இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னா therefore VR minus VBR sin θ into time. பாருங்க time W by VBR cos θ is equal to x. அடுத்த क्वेश्चन. அப்ப ஒரு क्वेश्चन டைம் கேட்டுட்டாங்க, அடுத்த क्वेश्चन ஒதுங்கிய தொலைவு, அதுதான் இங்கிலீஷ்ல அழகா சொல்லுவாங்க drift distance கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க. இவ்வளவுதான் ரிவர் போட் ப்ராப்ளம். இதுல இருந்து நம்மளுக்கு மினிமம் டிஸ்டன்ஸ் மினிமம் டைம் அப்படின்னு ஒரு क्वेश्चन கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேஸ் 1. கேஸ் 1 மினிமம் டைம் கேக்குறாங்க. மினிமம் டைம் குறுகியனது ரொம்ப சில மணி நேரத்தில் எப்படி போயிட்டு கரையை கடக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான் t is equal to W by VBR cos θ. இது θ வந்து எங்க எப்படி இருக்கு, இன்வர்ஸ்லி இருக்கு. அப்போ எனக்கு இங்க மினிமம் வேணும்னா இந்த θ என்னவா மாறிடும், மேக்சிமம் மாறிடும். ஏன்னா இது எப்படி இருக்கு, எதிர் தகவல் இருக்கு. அப்போ cos θ மேக்ஸிமம் அப்படின்னா 1. அப்ப θ is equal to எவ்வளவு வரும், 0. அப்ப θ 0ன்னு போட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. அப்ப ஃபார்முலால t மினிமம் கால்குலேட் பண்ண சொன்னாங்கன்னா W by VBR. ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதுதான் நம்மளுக்கு கேட்குறாங்க மினிமம் டிஸ்டன்ஸ். அடுத்தது கேஸ் 2ல கேட்குறாங்க சார். கேஸ் 2ல ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். அப்ப குறுகிய தொலைவு. அப்ப நான் வந்து குறுகிய தொலைவு
நான் வந்து குறுகிய தொலைவை நான் வந்து அடையணும் அப்படின்னா குறுகிய தொலைவை நான் வந்து அடையணும் அப்படின்னா நான் என்ன பண்ணியிருக்கணும் எக்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கணும் சுழி மதிப்பை அடைஞ்சிச்சுன்னா முடிஞ்சிச்சு அப்போ நான் குறுகிய தொலைவு அடையணும்னா என்ன பண்ணியிருக்கணும் எக்ஸ் 0 அவ்வளோதான்ப்பா முடிஞ்சிச்சு அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ இங்கே வந்து என்னன்னா அதனுடைய எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 நம்மளுக்கு எக்ஸ்னா ஃபார்முலா தெரியும் என்ன ஃபார்முலா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சொல்லுங்க விஆர் பாருங்க இங்க இருக்கு பாருங்க VR minus VBR sin theta into W by VBR cos theta அந்த ஃபார்முலா தான் நம்ம இங்க எடுக்க போறோம் VR minus VBR sin theta into W by VBR cos theta அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு இப்போ இங்க வந்து நான் என்ன பண்ண போறேன் 0 பண்ண போறேன் அப்ப 0 is equal to VR minus VBR sin theta into W by VBR cos theta அப்ப இந்த VBR cos theta இங்க வரும்போது என்னவா மாறிடும் 0வா மாறிடும் அப்ப பாத்தீங்கன்னா therefore VR minus VBR sin theta is equal to 0 therefore VR minus VBR sin theta இப்போ sin theta இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் sin theta therefore sin theta is equal to VR minus VBR therefore theta is equal to sin inverse of VR divided by VBR அவ்வளவுதான்பா அப்ப நம்ம எந்த கோணத்துல சென்றால் நம்ம எந்த கோணத்துல நம்ம செல்றோம் அப்படினு சொல்றதை இங்க பாருங்க அப்ப இந்த தீட்டான்ற கோணத்துல சென்றா கரெக்ட்டா நம்ம என்ன பண்ணலாம் போய் ரீச் ஆயிரலாம் ஓகே ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் முடிஞ்சது அப்ப நமக்கு என்ன கேட்டிருக்காங்க மினிமம் டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க மினிமம் டைம் கேட்டிருக்காங்க ரெண்டு கான்செப்ட் முடிஞ்சிச்சு இதோட எக்ஸ்ட்ராவா ஒன்னு கேட்பாங்க சார் இப்ப தண்ணீர் ஆனது ஓகே இப்போ இந்த இப்படி போயிட்டு இருக்கோம் சார் நல்லா பாருங்க ரிவர்ல போயிட்டு இருக்கோம் இப்போ போட் வந்து இந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு இப்போ போட் வந்து என்ன பண்ணிருக்கு இந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு தண்ணீரின் ஓட்டம் இந்த டைரக்ஷன்ல இருக்கு நல்லா பாருங்க அப்ப இவங்க இதை எதிர்த்துட்டு போகணும் நல்லா பாருங்க தண்ணீரோட ஓட்டத்தை எதிர்த்துட்டு போகணும் அப்ப அவங்க யூஸ் பண்ணக்கூடியது அப்ஸ்ட்ரீம்னு சொல்லுவாங்க தமிழ் இங்கிலீஷ்ல அழகா சொல்லுவாங்க அப்ஸ்ட்ரீம் அப்ப அப்ஸ்ட்ரீம்ல இருக்கும் பொழுது அப்படி என்னன்னா டைம் கேட்பாங்க எவ்வளவு டைம் எடுத்துக்கணும்னா therefore W by upstream அப்படினா VB minus VR அதுவே வந்து இன் கேஸ் தண்ணீருடைய ஓட்டத்திற்கு தகுந்த இப்ப தண்ணீரும் இதே டைரக்ஷன்ல போகுது அப்படினா டவுன் ஸ்ட்ரீம் அப்ப T is equal to W by VB plus VR ஓகேவா அவ்வளவுதான்பா ஒரு சின்ன ஒரு இந்த கான்செப்ட்ல இவளே பாருங்க ரிவர் போட் ப்ராப்ளம் கன்ஃபார்மா ஒரு क्वेश्चंस கேட்பாங்க அப்ப நமக்கு தெரிஞ்சிச்சு என்னன்னது ரிவர் இங்க போகுது இந்த பக்கம் போகுது x கண்டுபிடிக்க சொல்றாங்க t மினிமம் கண்டுபிடிக்க சொல்றாங்க t கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்ஸ்ட்ரீம் கண்டுபிடிக்க சொல்றாங்க டவுன் ஸ்ட்ரீம் கண்டுபிடிக்க சொல்றாங்க எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஓகே இதுதான் இதனுடைய ரிவர் போட் ப்ராப்ளத்தை பயன்படுத்தி சில நியூமரிக்கல்ஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம் थैंक यू